அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நாள் இருக்காங்க, திடீர்னு துவா செய்கிறாங்க, இறைவா எங்கள் ஷாம் நாட்டில் எங்களுக்கு சுபிட்சத்தை வழங்குவாயாக அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன சொல்கிறாங்க, இறைவா எங்கள் யமன் நாட்டில் எங்களுக்கு சுபிட்சத்தை வழங்குவாயாக, எல்லாம் எங்கள் பரக்கத்து செய்ய அப்படின்னு சொல்லி யமன் நாட்டுக்காக துவா செய்கிறாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய மதீனாவாசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் நஜிது பகுதியிலும் நஜிதுக்காகவும் துவா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நம்முடைய நஜிதுக்கும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து 3 வாட்டி நடக்குது. ஷாமுக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ், யமனுக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ் அப்படிங்கிறாங்க, நஜிதுக்கு துவா செய்யுங்க அல்லாஹ்வுடைய தூதரேங்கும்போது அமைதியாக இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸோ இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை ஏன் துவா செய்யலாம் அப்படிங்கிற ரீசன் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தான் கையை காட்டி சொல்கிறாங்க, அங்கு தான் குழப்பங்களும் ஃபித்னா அப்படின்னு இருக்கு, அங்கே ஃபசாத் இல்லை, குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் ஷைத்தானின் கொம்பும் உதயமாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. கர்னு ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. இந்த கர்னு பொறுத்த வரைக்கும் வந்து கொம்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பொருளும் இருக்குது. என்ன அந்த பொருள் அப்படின்னா, தலைமுறை, அதாவது ஒரு நூற்றாண்டு, ஒரு காலகட்டம், இப்படி கூட அதை பொருத்த முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரபலமான ஹதீஸ் இருக்குல்ல, உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள், அதற்கு அடுத்தவர்கள் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள். அதில் வந்து கர்னு சும்மல்லதி எலூனஹும் சும்மல்லதி எலூனஹும்னு வரும். அதாவது ஹைருல் கர்னி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வரும். அதாவது உங்களில் கர்னில் சிறந்த கர்னு என்னுடைய கர்னு, அதுக்கு அடுத்தது 2வது கர்னு, அதுக்கு அடுத்தது 3வது கர்னுங்கும் போது முஹத்திஸீன்கள் எல்லாரும் என்ன கர்னுக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா, ஒரு முதல் தலைமுறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைமுறைக்கும் 100 ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு மீனிங் இருக்குது. அதாவது கர்னு ஷைத்தான் அங்கிருந்து தொடங்கும். ஷைத்தானுடைய காலகட்டம் அல்லது ஷைத்தானுடைய ஆட்சி முறை அல்லது ஷைத்தானுடைய தலைமுறை அங்கிருந்து தலை தூக்கும் அப்படிங்கிறாங்க. ஷைத்தானுடைய கொம்பு அப்படிங்கிறதும் அதில் மீனிங் ஆகுது. ஆனால் அது கொம்புங்கிற நேரடி அர்த்தத்தில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா மல்டிபிள் அர்த்தம் போது 2 அர்த்தமே நம்ம பொறுத்த வந்து பார்க்கணும். அப்போ வந்து இதில் வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இது என்ன பகுதி, இதை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குறிப்பிட்டாங்க. அப்போ நஜ்து அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த பகுதி எது, ஏன் வந்து ஷைத்தானோட இதை ஒப்பிட்டாங்க, ஷைத்தானுடைய காலகட்டத்தோட ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான மேட்டர். ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இது ஈராக்கை சேர்ந்தது. ஏன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த விளக்கத்தை கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஹதீஸில் வந்து சஹாபாக்களே சொல்லிட்டாங்க, இது நஜ்தை குறிக்கும், நஜ்துங்கிறது ஈராக்கை குறிக்கும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு செயல் நடைபெறும் போது தான் மனிதர்களுக்கு வந்து அது வெளிப்படுமே தவிர முன்கூட்டியே அறிவது வந்து சஹாபாக்கள்னால கூட முடியாது. நாம் அந்த காலகட்டத்தில் இருந்தால் கூட அன்னைக்கு பூமியில் எங்கே ஃபசாத் இருக்கோ அந்த ஊரை ரிலேட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம், நஜ்துங்கிறது இதை தான் குறிக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த வகையில் சஹாபாக்கள் பார்த்த வகையில் அந்த காலகட்டத்தில் ஹாரிஜியாக்கள் அங்கே ஃபித்னா ஃபசாது பண்ணாங்க. ஸோ அந்த பகுதி வந்து மேடான ஒரு பகுதி. அதாவது மேடான பகுதியை என்ன சொல்லுவாங்க, நஜ்துன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ மேட்டு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்கிற அந்த ஆங்கிளில் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு சிந்திச்சு என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஷைத்தானுடைய பகுதி அதுங்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாது. ஏன்னா அதுக்கு கூடுதலாக வேறு சில ஆதாரங்கள் இருக்குது. எது ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திசையை நோக்கி கையும் காட்டுறாங்க. நஜ்துன்னு மொட்டையா சொல்லியிருந்தா ஏதோ ஒரு நஜ்து குறிக்கும் கூட நம்ம வந்து பொருள் சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலிருந்து வெளியே வந்து கிழக்கில் கையை காட்டி, அதாவது நீங்கள் மதீனாவுடைய மேப் எடுத்து பாருங்க, கிழக்குங்கிறது இந்த பக்கம், அதாவது கிழக்கு மதீனாலேருந்து மக்காலேருந்து கிழக்குன்னா இந்தியா சைடு, மேற்குன்னா அதுதான் மேற்கத்திய உலகம் தானே சொல்கிறோம், லண்டனு யூரோப் எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்போ வெஸ்ட்னா அது, கிழக்குனா இது. அப்போ கிழக்கு நோக்கி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் நஜ்து என்று குறிப்பிடப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி இன்னைக்கு இருக்கு இல்லையா, ரியாத் இருக்கு இல்லையா, ரியாத் தலைநகரம் ரியாதா இருக்கு இல்லையா, சவுதியுடைய தலைநகரம், ரியாதை தான் நஜ்துன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த பெயர் தான் பல 1000 வருடங்களாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே இப்போ 1930கள் வரைக்கும் அதோடைய ஊருடைய பேர் என்ன, நஜ்துன்னு தான் இருந்தது. அதுக்கு ரியாதுன்னு பேர் இல்லை. இப்போ தான் அதுக்கு பேரே மாத்துறாங்க. அந்த 1923 இஸ்லாமிய கிலாஃபத் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர்கள் மாற்றினாங்க. அதில் மாற்றப்பட்ட ஒரு பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஜ்தை வந்து ரியாதுன்னு சொல்லி மாற்றினாங்க. அப்போ அது மாற்றினதே வந்து ஒரு சர்ச்சைக்குரியான விஷயம். ஏன்னா நஜ்து அது குறிக்கலைங்கிறது அது 2வது சாப்டர்னு வச்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்ட ஒரு பேரை வந்து நம்ம மாற்றலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த வாயிலிருந்து மக்கான்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர் வந்துருச்சு. அந்த ஊருக்கு நம்ம மக்கா வந்து மாற்ற முடியுமா? மாற்றக்கூடாது இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின நஜ்துங்கிற அந்த வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த வார்த்தை ஏன் தேவையில்லாமல் ரியாதுன்னு மாற்றினாங்க? அது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. ஏன்னா இது மாற்றினதே வந்து ஒரு தவறு தான். ஏன்னா நஜ்து இது குறிக்காதுன்னு வேணால் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு போங்களே தவிர, ஊரில் இருந்த பேரை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? இதுவும் நஜ்து தான், ஈராக்கில் இருக்கிறது நஜ்து தான் சொன்னால் சொல்லுங்கள். ஆனால் ஊர் நீங்கள் மாற்றினது வந்து அது கூடுதல் சந்தேகத்தை தருமா இல்லையா? ஒருவேளை இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருப்பாங்க, இதை நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றாங்கன்னு கூட சந்தேகத்தில் நீங்கள் வாண்டடாக போய் அது சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக வந்து அது அமைஞ்சிரும். ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான மேட்டர். அப்போ அந்த நஜ்துங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலிருந்து கை காட்டினா அது எங்கே வருமோ அதுதான் நஜ்து. அந்த கை காட்டக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாது. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்கள் நீங்கள் ஹதீஸ்களை நீங்கள் நடத்து பாருங்க. நஜ்து பிரதேசத்தை நோக்கி நாங்கள் ஒரு போருக்கு புறப்பட்டோம்னு ஹதீஸ் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்கு ஏதோ ஒரு போருக்கு போனாங்களா? போல. ஸோ அப்போ எது நஜ்துன்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் ரியாது நோக்கி அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குதல் பண்ணாங்க. அதாவது மக்கா, அதாவது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பகுதி நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. ஒன்று கிழக்கு சவுதி அரேபியா, இன்னொன்று மேற்கு சவுதி அரேபியா. 2ஆ இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். மேற்கு சவுதி அரேபியாவை ஹிஜாஸ் என்று சொல்வார்கள். இந்த ஹிஜாஸ்ங்கிற பகுதி தான் செழிப்பான பகுதி. இந்த செழிப்பான பகுதியில் தான் மக்கா இருக்கும், மதீனாவில் இருக்கக்கூடிய விவசாய பூமி இருக்கும். அதை தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா தபுக் இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா யமன் இருக்கும். யமன் வந்து தனி பிரதேசமாக தனி நாடாக அது இருந்தது. இது வந்து ஹிஜாஸ் அப்படின்னு சொல்லி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிறைய இடத்துல
ஹிஜாஸ் அப்படின்னு தான் இந்த பகுதியை குறிப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாஸுக்கு தான் ஆட்சியாளராக இருந்தாங்க. அவர்கள் நஜ்து பிரதேசத்து, அதாவது சவுதி அரேபியான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவங்க ஆட்சியாளராக இருக்கல. அப்போ நஜ்து வந்து பல்வேறு ஹதீஸ்களில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க.